எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய பதிவுல நம்ம வந்து ஃபார்மா செக்டார்ல நமக்கு நிஃப்டி 200க்கு மேல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிஃப்டி 500 வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நிஃப்டி 200 வரைக்கும் நம்ம ஃபார்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஏற்கனவே கன்சிடர் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேங்க. ஒண்ணு வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேப், இன்னொன்னு வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். மொத்தமே வந்து நம்மளோட லிஸ்ட்ல வந்து இந்த 2 தான் இருக்கு B10ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேல ஃபார்மா கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குங்க. நான் மொத்தமா நிஃப்டி 500 உள்ள முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்மா கம்பெனி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்ப்போம், நேம் எல்லாம் பார்ப்போம், தென் அதோட PE எல்லாம் பார்ப்போம். நமக்கு இப்ப கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போங்க. பயோகான் பத்தி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேங்க. கடன் வந்து அதிகமா இருக்கு. PE 28, சிப்லா, திவிஸ் லேப், டாக்டர் ரெட்டி, தென் கிளான்மார்க் ஃபார்மா, கிரானியூல்ஸ், இப்கா லேப், நாட்கோ ஃபார்மா, பிரிமல் ஃபார்மா, சின்ஜின், டொரண்ட் ஃபார்மா, மேன்கைன் ஃபார்மா, லுப்பின், லால்பதி லேப், கன்கார்ட் பயோடெக், அரோபிந்து, அஜந்தா ஃபார்மா, அலம்பிக் ஃபார்மா, ஆல்கேன் லேப். ஸோ இவ்வளோ வந்து இருக்குங்க முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம். நான் ஏர்லியர் டேஸ்ல, அதாவது ஒரு 2 or 3 years பேக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருந்தப்ப எனக்கு வந்து கன்சிடர் பண்றதுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுங்க. முக்கியமா டாக்டர் ரெட்டி வந்து ஒரு 3300 எனக்கு கிடைச்சது. சிப்லா வந்து ஒரு 850 860 கிடைச்சது. திவிஸ் லேப்பும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைசஸ்ல கிடைச்சது. பயோகானும் 190 200 கிடைச்சது. ஜைடஸ் லைஃபும் ஒரு 600 550 அந்த ரேஞ்சில் எனக்கு கிடைச்சது. இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே B10ல 2 ஸ்டாக் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். வந்து டாக்டர் ரெட்டி, இன்னொன்று வந்து ஜைடஸ். டாக்டர் ரெட்டி வந்து 19ல இருந்து இப்போ PE 21 வந்துருச்சுங்க. சைடஸ் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 8-9% ஏறிடுச்சு. ஸோ B10 அப்படியே இருக்கட்டுங்க. அது போக இதுல இருக்கிறத நம்ம வந்து பார்ப்போமே. இப்போ பயோகான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தி, 28 இருக்கு. சிப்லா சிப்லா வந்து நான் வாங்கினப்ப PE வந்து 16-17 இருந்துச்சு. இப்போ 26 ரொம்ப அதிகம். திவிஸ் லேப் 50க்கு மேல 83. தென் கிளான்மார்க் ஃபார்மா PE இல்லை. GLS, கிளான்மார்க் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. இது லிஸ்ட் ஆகிறப்ப இதோட பிரைஸ் வந்து 700-800 ரூபாய்க்கு மேல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் தனிகாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் லிஸ்ட் IPOல வாங்கிட்டாருங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் 350 வரைக்கும் போச்சு. 350 அவர் கீழே இறங்க 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 தில்ல ஆவரேஜ் பண்ணிட்டே இருந்தார். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே ரொம்ப தைரியமான ஆளுங்க. அவர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆப்டான, விற்க மாட்டார் அவ்வளவு சர்வசாதாரணமா. லாஸ்ட்ல வந்து விற்கவே மாட்டார். இறங்க இறங்க வாங்கிக்கிட்டே இருந்தாருங்க. ஆவரேஜ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு அப்படியே வச்சிருந்தாருங்க. அந்த கம்பெனியை பத்தி அது இறங்க இறங்க எல்லா நியூஸும் அதை பத்தி படிச்சு இப்போ ஏறுறப்ப அவர் அந்த கம்பெனி விற்கவே இல்லை. அந்த கம்பெனியே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கிளான்மார்க் லைஃப் சயின்ஸ் அவர் வந்து ஆவரேஜ் பண்ணது வந்து 650 700ல, அது இப்போ 1100 வரைக்கும் போயிட்டு இப்போ 1000ல சுத்திக்கிட்டு இருக்கு. PE வந்து 13-15 அந்த ரேஞ்சில எல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ PE 28க்கு போயிடுச்சு. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி லாஸ்ல வந்து விற்கக்கூடாது. நேற்று பார்த்தோம் இல்லையா, வாரன் பஃபெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில உங்களோட ஸ்டாக்கை என்னைக்குமே லாஸ்ல விற்கவே கூடாது அப்படின்றதுக்காக நண்பரை பத்தி சொன்னேன். கிரானியூல்ஸ் 29ங்க ரொம்ப ரொம்ப அதிகம். இப்கால 60, தென் பிரிமல் ஃபார்மா 100க்கு மேல, சின்ஜின் 70, டொரண்ட் ஃபார்மா 63ல இருக்கு. நம்ம ஜைடஸ் ஏற்கனவே லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். மேன்கைன் ஃபார்மா 55, லுப்பின் 37ல இருக்கு, முடியாது. கன்கார்ட் பயோடெக் 57, அரோபிந்து ஃபார்மா 20 இருக்குங்க. பட் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.21 இருக்கு. நம்ம டெட் டு ஈக்விட்டி ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டெட் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம். இப்போ டாக்டர் ரெட்டிக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி, 0.0 சம்திங் தான். நம்ம வந்து 0.10 கீழே இருக்கிறதா பார்ப்போம். ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அந்த சைட் போக மாட்டோம். அஜந்தா ஃபார்மா 30க்கு மேல 40, அலம்பிக் 31, அல்கைன் லேப் வந்து 30. இதுல எல்லாமே வந்து 30க்கு மேலதான் இருக்கு. 30 கீழே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோகான் 28, சிப்லா 26, தென் கிளான்மார்க் லைஃப் சயின்ஸ் 28, தென் அது போக இருக்கிறது வந்து நாட்கோ ஃபார்மா 30. எனக்கு நாட்கோ ஃபார்மா மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைச்சப்பே நாட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு 550-600ல நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்ப இந்த இது எல்லாமே அந்த டயத்துல டாக்டர் ரெட்டி, சிப்லா, திவிஸ் லேப், பயோகான், ஜைடஸ் பிளஸ் நாட்கோ ஃபார்மா எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸா இருந்தது. நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு இருந்ததை விட கிட்டத்தட்ட 100% வந்து கம்மியா இருந்தது. இன்னைக்கு வந்து 1300 சம்திங் இருக்கு, 1400 கிட்ட இருக்குங்க. அன்னைக்கு நான் கன்சிடர் பண்ணப்ப 550க்குலாம் நான் வாங்கி இருக்கிறேன். என்ன நல்ல விஷயம், எப்படி வந்து அவங்க PE வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா,
ஃபினான்ஷியல் 2020 பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 458 கோடி, 2021 442, 2022 170 கோடி, 2023 715, 2024 1400 கோடி. 2020க்கும் 2024க்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை கூட்டியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கம்பெனியோடைய எம்டி அண்ட் சிஓ என்ன சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ஒரு குவார்ட்டருக்கு 2000 கோடி ப்ராஃபிட் பண்ணுவோம் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ 2 வருஷம் ஆயிருக்கு, இன்னொரு 2 வருஷத்துல என்னமோ அவர் சொன்னதை வந்து கண்டிப்பா செஞ்சிருவாரு அப்படின்னா இன்னொரு 2 வருஷத்துல ஒரு குவார்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செப்டம்பர் குவார்டர் எடுத்துட்டீங்கன்னா 1100 கோடிக்கு பக்கமா, 1300 கோடிக்கு பக்கமா செப்டம்பர் 2024 ரிசல்ட் எடுத்து பாருங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1400 கோடி. ஸோ அவர் சொன்ன 2000 கோடிக்கும் இவங்க இப்போ பண்ண ப்ராஃபிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி தாங்க வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்க்கறது எல்லாமே ஃபினான்ஷியல் 30க்கு மேல என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தானே பார்க்குறோம். நம்ம ஷார்ட் டேர்ம்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கட்டும். பட் அவர் சொன்னதை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஃபினான்ஷியல் 30னா அவர் சொன்ன வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 550 600ல இருந்து 1400க்கு வந்தாலும் ஸ்டில் பி எவ்வளோன்னா ஒரு 13 கிட்ட தான் இருக்கு, 12.65 பக்கமா இருந்து. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஏர்னிங்ஸ் பயங்கரமா கூடியிருக்கு. முக்கியமா கடைசி ஒரு 2 வருஷத்துல மோர் தென் 100% கூடியிருக்கு. ரைட், இதுதான் காரணம் அந்த ஸ்டாக். இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. போன செப்டம்பர் 2024 வரைக்கும், செப்டம்பர் 2023 இருந்து கண்டினியூஸா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 17% வரைக்கும் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 2023ல 12% வச்சிருக்காங்க, செப்டம்பர் 24ல 17.1%. இதுக்கு ப்ரொபோஷனேட்டா டிஐஏஸ் வித்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சைடு நடந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1390 70 அந்த ரேஞ்சில் இருக்கு. பிஇ 13. இப்போதைக்கு இந்த ஃபார்மாலேயே பிஇ கம்மியாக இருக்கிறது நாட்கோ ஃபார்மா மட்டும்தாங்க. இது ஒரு மிட் சைஸ் கம்பெனி, ஒரு 25,000-30,000 கோடி தான் வந்து இவங்களுக்கு மார்க்கெட் கேப். ப்ரைஸ் டு புக் 4.2, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் நான் வாங்கினப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 0.06 தான். எந்த ஷேர்ஸையும் அவங்க வந்து பிளச் பண்ணலை. முக்கியமாக இவங்க எந்தெந்த மெடிசின்ஸ்ல எல்லாம் இவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்காலஜி, கார்டியாலஜி, டயபிட்டாலஜி, இதுல எல்லாம், அதாவது கேன்சரு, டயபிட்டிஸு, தென் ஹார்ட் டிசீஸ், இதுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே இங்க இருந்து அவங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. லோக்கல் டொமஸ்டிக்லேயும் வந்து இவங்களுக்கு மேஜர் பிஸ்னஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பு. ஸோ டாலர் ஏர்னிங்ஸ் வருது, ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது, அதனால இதுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குதுங்க. ஸோ அவர் சொன்ன டைமுக்கு நம்மளோட கன்சிடரேஷன் லெவல் ஃபினான்ஷியல் 30க்கு மேலே தான் இது வந்து வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து வேற எதையும் இப்போ கன்சிடர் பண்ற லெவல்லே இல்லை. உண்மை அதுதான். இப்போதைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நாட்கோ ஃபார்மா மட்டும்தாங்க பார்க்கலாம். நிஃப்டி 500க்குள்ள. இதுக்கு அங்கிட்டு மேலே நான் போகல, 500ஓட நிப்பாட்டிக்கிட்டேன். நிறைய சின்ன சின்ன ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இருக்குங்க, கடன் இருக்கு, ஷேர்ஸை பிளஸ் பண்ணியிருக்காங்க, ஹையர் பி வேல்யூஸாக இருக்கு. இது ஒரு மிட் சைஸ் கம்பெனியா இருக்கு. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இது ஒரு 25,000-30,000 கோடி இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 25 இயர்ஸ் 20 இயர்ஸ்ல இவங்க இன்னைக்கு வந்து ரெட்டி, சன் ஃபார்மாலாம் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து டெவலப் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில. உங்களுக்கு கடன் இல்லை, முக்கியமா கடனே வந்து பெரிய பேர்டனா இருக்குங்க. அவங்க வந்து டாலர்ஸ்ல கடன் வாங்கியிருந்தாங்க, இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ருபீஸ்ல இருக்கு அப்படின்னா. பட் நம்ம கம்பெனிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இவங்க டாலர்ஸ்ல தான் பிஸ்னஸ் பண்றாங்க, கடனும் கிடையாது. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ற பி லெவல்ல இருக்கு, இவங்க நல்ல பிஸ்னஸ் இருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து கடைசி 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 400 கோடியிலேருந்து 1400 கோடியாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான். ஸோ இதை வந்து B10ல +1 அப்படின்னு போட்டு B11 இதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே எனக்கு வேற எங்கேயும் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டெக்ஸ்டைல்ஸு, ஐடி எல்லாத்தையுமே ஒரு தடவை நான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் பார்த்ததை நான் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணணும்னா நான் பண்ணுறேங்க. பட் அந்த சைட்லாம் எனக்கு வேற எங்கேயுமே ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நான் வாங்குறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. வேணா நெக்ஸ்ட் இயர் வந்து ஐடி செக்டர்ல ஏதாவது பெரிய ஃபால்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இதோட நான் வந்து என்னோட அனலைசிஸ், அதாவது B11ஓட நிப்பாட்டிக்கலான்னு இருக்கீங்க. அதுக்கு மேலே நான் அனலைஸ் பண்ணதை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, நம்ம வந்து அதையும் பார்ப்போம். பட் கன்சிடர் பண்ணுறதுக்கு அங்கிட்டு நான் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதை ஒரு தடவை நீங்களும் பாருங்க, இந்த கம்பெனியை பற்றி நியூஸஸ்லாம் பாருங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் விற்பாங்க, அவங்க வந்து 17% வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்டர் வந்து வித்திருப்பாங்க, ஏறலை, பெருசாக ஏறலை. கடைசி ஒரு மாதம் அவங்களும் விற்றாங்க. இப்போ 1300 இருக்கு, 1000 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கேள்விகள் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.